துள்ளுவதோ இளமை படம் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமான நடிகர் அபிநய் தற்போது லிவர் சிரோசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நடிகர் தனுஷின் முதல் படமான துள்ளுவதோ இளமை படம் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகர் அபிநய். இந்த படத்தில் தனுஷிற்கு அடுத்தபடியாக அபிநய் தான் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். அப்போது பரபரப்பாக பேசப்பட்டாலும் பின்னர் பெரிய அளவில் பட வாய்ப்புகள் இல்லாமல் இருந்த நடிகர் அபிநய் தற்போது லிவர் சிரோசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மருத்துவ செலவிற்கு உதவி கோரியுள்ள அவர் தனக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்ய இதுவரை சுமார் 15 லட்சம் செலவழித்துள்ளதாகவும் மேல் சிகிச்சைக்காக 28,50,000 தேவைப்படுவதால் நன்கொடை வழங்கி உதவுமாறும் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்துள்ளார். உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு வருகை தந்த பிரதமர் மோடி மா கங்கா கோவிலில் தரிசனம் என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். ஏன் வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ் செய்தார். பால் அபிஷேகம் செய்தும் தீபாராதனை காண்பித்தும் கங்கை அன்னையை பிரதமர் வழிபட்டார். கோவில் அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் முழங்க பிரதமருக்கு ஆசீர்வாதம் செய்தனர். கோவிலுக்கு வெளியே வந்த பிரதமர் மோடி பைனாகுலரை வைத்து முக்வா மலை முகடுகளின் அழகை பார்த்து ரசித்தார். மலை முகடுகள் முழுவதும் பனிப்போர்த்தி மிகவும் ரம்மியமாக காட்சியளித்தன. முன்னதாக முக்வா பகுதிக்கு வந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. உள்ளூர் மக்கள் பாரம்பரிய நாட்டுப்புற நடனமாடி பிரதமர் மோடியை உற்சாகப்படுத்தினர். இதைத் தொடர்ந்து பிரதமர் மோடி ஹர்சல் பகுதியில் மலையேற்றம் மற்றும் பைக் பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார்.